வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. சுமார் 4 ஆண்டுகளாக பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியில் தமிழர் தாயக செய்திகளை மையப்படுத்தி, இயக்க செய்திகளை மையப்படுத்தி, மதிப்புக்குரியும் உரிய மாபெரும் தலைவனை மையப்படுத்தி தொடர்ச்சியாக பல செய்திகளை நான் வெளியிட்டிருக்கின்றேன். பல ஊடகங்கள், செய்தி நிறுவனங்களில் தேடி எடுத்த செய்திகளை நான் உங்களுக்கு பதிவிட்டு கொண்டு இருந்தேன். எனக்கு நீங்கள் பெரிய ஆதரவை கொடுத்தீர்கள். வியக்கத்தக்க ஒரு வளர்ச்சி எங்களுடைய வலையொலிக்கு ஏற்பட்டது. ஆனால் காலச்சூழலில் எங்கள் வலையொலிக்கு சில நெருக்கடிகள் ஏற்பட்டன. இந்த நெருக்கடிகளில் எப்படி மீண்டு வருவது என்கின்றது ஒரு கேள்வியாக இருக்கக்கூடிய சூழலில் நாம் சார்ந்த கருத்துகள் எடுத்து வைப்பதற்கு இன்னொரு வலையொலி தொடங்கினால் சிறப்பாக இருக்கும் என்கின்ற ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதின் காரணமாக இன்னொரு வலையொலியை தொடங்கி இருக்கின்றேன். அதற்கு பெப்பர் அண்ட் சால்ட் அரசியல் என்று பெயரிட்டிருக்கின்றேன். அந்த வலையொலியை ஆரம்பித்து 7 நாட்கள் ஆகிவிட்டது. அதில் தொடர்ச்சியாகவே காணொலிகளை பதிவேற்றி கொண்டு இருக்கின்றேன். இதுவரை சுமார் 30 காணொலிகளை நான் பதிவேற்றி இருக்கின்றேன். சுமார் 67 அதிலே பங்காளர்கள் அதில் இணைந்திருக்கின்றார்கள். சுமார் 1500க்கு மேற்பட்ட பார்வையாளர்கள் அதிலே இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்பது மகிழ்ச்சியான ஒரு செய்தி. அந்த வலையொலியின் இணைப்பை இந்த காணொலியின் கீழ்ப்பகுதியில் கொடுக்கின்றேன். நீங்கள் அதை பகிர்ந்தளித்தால் அங்கு நான் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும். அந்த வலையொலியில் நான் வெளியிடக்கூடிய காணொலிகள் அனைத்துமே தேடி எடுத்து வைக்கக்கூடிய காணொலி. ஒரு அரிய பொக்கிஷங்களாகத்தான் ஒவ்வொரு செய்திகளையும் தேடி எடுத்து வைத்து கொண்டிருக்கின்றேன். தமிழக அரசியல் களத்தை மையப்படுத்திய செய்திகளையுமே அதில் குறிப்பிட்டிருக்கின்றேன். ஆன்மீகம் சார்ந்த கருத்துக்களும் பதிவிடப்பட்டு கொண்டு இருக்கின்றன. எனக்கு இந்த வலையொலிக்கு நீங்கள் எப்படி ஆதரவு கொடுத்தீர்களோ அதுபோன்று அந்த வலையொலிக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. அதனால்தான் உங்கள் முன்னால் அந்த செய்தியை தொடர்ச்சியாகவே வைத்து கொண்டு இருக்கின்றேன். இந்த காணொலியில் இயக்கத்தை மையப்படுத்திய ஒரு செய்தியை குறிப்பிடுவது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். சமீப காலங்களாக ஒரு பரபரப்பான செய்திகள் உலா வந்து கொண்டு இருக்கின்றன. ஒரு செயலி மூலம் ஒரு வயதான தோற்றத்தில் ஒருவரை உருவாக்கி அதில் பின்னணி குரலாக பேசப்படுகின்றது. மதிப்புக்குரிய தலைவருடைய குரல் என்கின்ற அடிப்படையில் ஒரு காணொலி ஒன்று வெளியானது. இந்த காணொலி வெளியான பொழுதே பலரிடமிருந்து அதற்கு எதிர்ப்புகள் பதிவானது. இந்த காணொலி குழப்பத்தை உருவாக்குவதற்காக யாரோ முயற்சித்து உருவாக்கப்பட்ட ஒரு செய்தி என்று குறிப்பிட்டார்கள். அப்படி என்றால் இந்த காணொலி திட்டமிட்டு தமிழர்கள் மத்தியிலே ஒரு குழப்பத்தை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய காணொலி என்பது பலராலும் எடுத்து வைக்கப்பட்ட ஒரு செய்தியாக இருந்தது. எனவே ஒரு பரபரப்போடு அந்த காணொலியை குறித்த செய்திகள் வரும் என்கின்ற சூழல் இருந்த வேளையில் அந்த காணொலியின் உண்மைத்தன்மையை குறித்து பலர் எடுத்து வைத்த காரணத்தினால் அந்த காணொலி வந்த மறுநிமிடமே ஒரு அமைதி நிலையை எட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. இந்த சூழலில் ஒரு வலையொலியில் குறிப்பிட்ட ஒரு வலையொலியில் மதிப்புக்குரிய தலைவர் சுமார் 15 பேர்களோடு ஒரு ஆலோசனை நடத்தினார் என்கின்ற செய்தியை அவர்கள் பதிவிட்டிருந்தார்கள். அவர்கள் பதிவிட்டிருந்த அந்த செய்திக்குள் என்ன இருக்கிறது என்பதை நாம் அந்த வலையொலிக்குள் சென்று அங்கு பதிவிட்டிருந்த அந்த காணொலியை பார்க்கின்ற பொழுது மதிப்புக்குரிய தலைவன் உயிரோடு இருக்கிறான் என்கின்ற செய்தியும், அந்த தலைவன் தான் சார்ந்த விடயங்களை மையப்படுத்தி தான் நேசித்து கொண்டிருக்கக்கூடிய மண்ணின் செயல்பாடுகளை மையப்படுத்திய ஒரு நகர்வை அவர் கையில் எடுத்திருக்கிறார் என்றும், முக்கியமான ஒரு 15ற்கு மேற்பட்டவர்களை அவர் சந்தித்து பேசியிருக்கிறார் என்கின்ற செய்தியை உள்ளடக்கிய ஒரு கருத்தை அந்த வலையொலி வெளியிட்டிருந்தது. அந்த வலையொலியில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த கருத்திற்கு ஆதாரமான செய்திகள் ஏதாவது உண்டா என்கின்ற பொழுது இப்பொழுது இன்னொரு செய்தி பரபரப்பாக பேசப்படுகின்றது. ஒரு குறிப்பிட்ட நாட்டில் இயக்கத்தை சார்ந்த ஒருவருக்கு பொறுப்பு கொடுக்கப்படுகின்றது. அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டவர் இயக்கம் சார்ந்த பணிகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிப்பதற்கு அவர் முயற்சி செய்கிறார். அப்படி முயற்சி செய்கின்ற பொழுது அவருக்கு எதிரான ஒரு களத்தை எதிர்களங்களில் இருந்தவர்கள் உருவாக்குகின்றார்கள். அப்படி உருவாக்கியவர்கள் இவருக்கும் இந்த இயக்கத்திற்கும் எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது. எனவே இந்த இயக்கத்தில் இவர் தொடர்ந்து செயல்படுவது என்பது ஏற்புடைய செயலாக இல்லை என அவர்கள் மறுப்பு தெரிவிக்கின்றார்கள். எனவே இயக்கத்தில் இருந்து அவரை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியும், அவர் கலந்து கொள்கின்ற நிகழ்வுகளில் அவருக்கு எதிரான ஒரு செயல் வடிவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு செயல் களங்களும் உருவாக்கப்படுகிறது. இது பரபரப்பாக பேசப்படுகின்ற ஒரு செய்தியாக பேசப்பட்டது. நான் குறிப்பிட்ட ஒரு வலையொலியை குறித்து குறிப்பிட்டிருந்தேன்.
அந்த வலையொலியில் இப்பொழுது இந்த இயக்கத்திற்கு ஒருவரை நியமிக்கப்பட்ட விடயமும் அவருக்கு எதிராக செயல்படுகின்ற விடயங்களை மையப்படுத்தியும் அந்த வலையொலியிலே ஒரு செய்தி வெளியாகி இருக்கின்றது. அந்த செய்தியில் தலைவர், அதாவது மதிப்புக்குரிய தலைவருடைய அனுமதியுடன் தான் இவர் நியமிக்கப்பட்டிருக்கின்றார். இவரை மாற்றுவதற்கோ இவரை எதிர்ப்பதற்கோ யாருக்கும் உரிமை கிடையாது. அப்படி எதிர்ப்பவர்களுக்கு மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படும் என்கின்ற ஒரு கருத்தை அந்த வலையொலி பதிவிட்டிருக்கிறது. அப்படி என்றால் தொடர்ச்சியாகவே சில செய்திகள் ஒவ்வொரு நாட்களும் உலா வரக்கூடிய ஒரு விடயத்தை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அந்த செய்திகளுக்குள் என்ன உண்மை நிலை இருக்கிறது என்பதை அறியக்கூடிய முயற்சிகளில் நாம் இறங்கினால் காலத்தை மையப்படுத்திய ஒரு தேடல் தான் நம் மனதிற்குள் வருகின்றது. காலம் உண்மைகளை ஒவ்வொரு நிமிடமும் காட்டி கொடுத்து கொண்டே இருக்கும். அப்படித்தான் இந்த விடயத்தின் உண்மை நிலை என்ன என்பதை காலம் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். அதுவரை நாம் காத்திருக்க வேண்டிய ஒரு நிலைப்பாட்டில்தான் இருக்கிறோம் என்பதை நாம் இங்கு உறுதிப்படுத்த வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. ஆனால் தற்பொழுது ஒரு குறிப்பிட்ட மாதத்தை எதிர்நோக்கி தமிழர்கள் காத்திருக்கின்றார்கள். அந்த மாதத்தில் அவர்களுடைய மனங்கள் ஒரு ரணத்தோடு பயணிக்கக்கூடிய மாதம். அந்த மாதத்தில் அவர்கள் தங்களுடைய உறவுகளை நினைக்கக்கூடிய மாதம். எனவே தமிழர்கள் அந்த மாதத்தை எதிர்பார்த்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஏற்பட்டிருக்கின்றது. இது வருடா வருடம் அந்த மாதத்திற்கென்று ஒரு புனிதத்தன்மையை தமிழர்கள் நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த வருடம் அந்த புனிதத்தன்மையோடு ஒரு பூமுக தகவலும் வரும் என்கின்ற ஒரு செய்திகள் உலா வந்து கொண்டு இருக்கின்றன. இது உண்மையாக இருக்குமா, அல்லது இது ஒரு கட்டுக்கதையா, அல்லது இது எடுத்து வைக்கப்படுகின்ற ஒரு செய்தியா, அல்லது ஒரு பரபரப்புக்காக இது போன்ற செய்திகள் உருவாக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் பல முனைகளில் இருந்து எழும்பிக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆனாலும் இது நடைபெறும் என்கின்ற கருத்துகள் வலுவடைந்து கொண்டு இருக்கின்றன. காரணம், இதனை மையப்படுத்தி செய்திகளை எடுத்து வைத்துக் கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அந்த குறிப்பிட்ட மாதத்தில் அந்த பூமுக தலைவனுடைய முகம் தெரிவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற செய்திகளை பதிவிடுகின்றார்கள். இது நடைபெறும் என்கின்ற ஒரு பரபரப்பு ஒருபுறம் பேசப்படுகின்ற அதே வேளையில் இன்னொரு புறம் ஒரு அமைதியாக நடைபெறுமா என்கின்ற கேள்வியோடு பயணிக்கக்கூடியவர்கள் இன்னொரு புறம் பயணத்தை எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு களங்களையும் நாம் பார்க்க முடிகின்றது. ஆயினும் அனைவருடைய பார்வையும் அல்லது அனைவருடைய எண்ணமும் அனைவருடைய தேடுதலும் இப்பொழுது அந்த குறிப்பிட்ட மாதத்தை மையப்படுத்தி திரும்பி இருக்கின்றது. செப்டம்பர் 21 இலங்கையிலே தேர்தல் நடைபெறுகிறது என்பது ஒரு களமாக இருக்கக்கூடிய அதே சூழலில் அந்த குறிப்பிட்ட இன்னொரு மாதத்தை தேடி அந்த தமிழர்களுடைய விழிகள் பார்வையோடு அந்த மாதத்தை நோக்கி திரும்பி இருக்கிறது என்பதற்கான காரணம், அந்த மாதத்தில் ஒரு பரபரப்பான செய்தி வெளிவரும் என்கின்ற நம்பிக்கைகள் பல முனைகளில் இருந்து விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அந்த விதைக்கப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் நிறைவேறுமா என்கின்ற கேள்விகளோடு தான் பலர் இப்பொழுது அந்த மாதத்தை பார்த்து கொண்டு இருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக அந்த இயக்கங்கள் சார்ந்த செய்திகள் பரவலாகவே இப்பொழுது வலையொலிகளிலும் ஊடகங்களிலும் பரவத் தொடங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் இங்கு புறக்கணிக்க முடியாத ஒன்றாகவே இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.